அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 4 39ஆம் அத்தியாயம். வாதாபி தகனம். மாமல்ல சக்கரவர்த்தி தமது கூடாரத்தின் வாசலில் நின்று மாபெரும் பல்லவ சைனியம் வாதாபி கோட்டை மதிலை நெருங்கிச் செல்லும் காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். தமது வாழ்நாளிலேயே மிக முக்கியமான சம்பவம் தம் கண் முன்னால் நடைபெறத் தொடங்கியிருக்கின்றது என்பதை அவருடைய அந்தராத்மா அவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. அன்றிரவு நடக்கப்போகும் மகத்தான கோட்டை தாக்குதலின் காரணமாக 1000 வருஷங்கள் வரையில் அவருடைய பெயர் வாதாபி கொண்ட நரசிம்மன் என்று சரித்திரத்தில் பிரசித்தி பெற்று விளங்கப் போகிறது. ஆனால் அவர் எந்த நோக்கம் காரணமாக இந்த மகத்தான சைனியத்தை திரட்டி கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுமா? சிவகாமிக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி அன்றிரவோ மறுநாளோ நிறைவேறுவது நிச்சயம். 3 நாளைக்குள்ளே வாதாபி கோட்டை தகர்ந்து வாதாபி நகரம் பற்றி எரிவது நிச்சயம். ஆனால் அதை பார்ப்பதற்கு சிவகாமி உயிரோடு இருப்பாளா? ஆஹா, அந்த பாவி உயிரோடிருந்து வாதாபி எரியும் காட்சியை பார்த்துவிட்டு வெளியேறி வந்தால்தான் என்ன? அவளுடைய வாழ்க்கை பழைய ஆனந்த வாழ்க்கையாகப் போகிறதா? ஒரு நாளும் இல்லை. அவளுடைய மனோராஜ்யமெல்லாம் ஒரு சிதைந்த கனவாகிவிட்டது. ஒருவேளை அந்த சிதைந்த கனவிலே சிவகாமி சில சமயம் இன்பத்தை காணக்கூடும். தமக்கோ அது கூட கிடையாது. தமது பிற்கால வாழ்க்கை ஒரு வறண்ட பாலைவனமாகவே இருக்கும். அந்த எல்லையற்ற நெடிய பாலைவனத்தில் கானல் நீரை தவிர வேறு குளிர்ச்சியான காட்சியே தென்படப் போவதில்லை. இவ்வித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த மாமல்லர் தம்மிடம் முடிவாக விடைபெற்றுச் சென்ற பரஞ்சோதி மீண்டும் வருவதைக் கண்டு சிறிது வியப்புற்றவராய் அவர் தம் அருகில் நெருங்கியதும், சேனாதிபதி, ஏதாவது புதிய விசேஷம் உண்டா என்று கேட்டார். ஆம் பிரபு, சத்ருக்னன் திரும்பி வந்தான் என்று சேனாதிபதி கூறி அவன் சொன்ன விஷயங்களை சுருக்கமாக தெரிவித்தார். எல்லாவற்றையும் கேட்ட மாமல்லர், இந்த செய்திகள் காரணமாக நமது யோசனையில் ஏதேனும் மாறுதல் உண்டா என்று கேட்டார். விசேஷமாக ஒன்றுமில்லை பிரபு. ஆனால் கோட்டை தாக்குதலை கூடிய விரைவில் நடத்த வேண்டிய அவசியம் அதிகமாகிறது. எதிரில் பாயும் புலியைக் காட்டிலும் காலடியில் நெளிந்து ஓடும் பாம்பு அதிக அபாயம் உள்ளதல்லவா? அப்படியானால் காபாலிகையின் கதையை நீர் நம்புகிறீரா? உமக்கு யுத்த சீட்டு அனுப்பியது புலிகேசி இல்லை, நாகநந்தி பிக்ஷுதான் என்று நினைக்கிறீரா? அப்படியானால் சிவகாமி தேவி பற்றிய கவலை அதிகமாகிறது. நானும் உங்களுடனே கோட்டைக்குள் இப்போதே வந்துவிடட்டுமா? வேண்டாம் பிரபு, தாங்கள் இங்கே இருப்பதுதான் உசிதம் என்று கருதுகிறேன். எது எப்படி போனாலும் இந்த தடவை தளபதி பரஞ்சோதி சிவகாமி தேவியை தாமே முதலில் சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். முன் தடவை மாமல்லர் சிவகாமியை சந்தித்து பேசியதன் விபரீத விளைவை அவர் மறந்துவிடவே இல்லை. அம்மாதிரி இம்முறை ஏற்படாமல் தடுப்பது தம் கடமை என கருதினார். மாமல்லரும் பல காரணங்களினால் சிவகாமியை உடனே சந்திக்க விரும்பவில்லை. எனவே அவர் பின்வருமாறு கூறினார். அப்படியே ஆகட்டும் சேனாதிபதி. ஒரு விஷயத்தை மறந்துவிட வேண்டாம். புலியை விட பாம்பு கொடியது என்று நீர் கூறியது முற்றும் உண்மை. நாகநந்தி விஷயத்தில் தாட்சாண்யமே பார்க்க வேண்டாம். அந்த கள்ள பிக்ஷு உயிரோடு இருக்கும் வரையில் இந்த வாழ்க்கையில் நம் இருவருக்கும் நிம்மதி கிடையாது. இதை மறக்க மாட்டீரல்லவா? மறக்க மாட்டேன் பிரபு. இதற்கு பிறகும் சேனாதிபதி தயங்கி நிற்பதைக் கண்டு மாமல்லர், இன்னும் ஏதாவது சொல்லுவதற்கு இருக்கிறதா என்றார். பரஞ்சோதி, ஆம், இன்னும் ஒரே ஒரு விஷயம். மன்னிக்க வேண்டும். வாதாபி நகரை எரித்துவிட வேண்டும் என்ற கட்டளையில் மாறுதல் ஒன்றுமில்லையே என்று கேட்டார். சேனாதிபதி, போதும். இந்த நிமிஷமே நான் கோட்டை வாசலுக்குப் போகிறேன். இனி உம்மை நம்பி பயனில்லை. நீர் திருநீறு தரித்து ருத்ராட்சம் அணிந்து சிவபஜனை செய்யச் செல்லும். பிரபு, திருநீறு தரித்த பெருமான் திரிபுரத்தையே எரித்தார். இந்த வாதாபியை எரிப்பது அவருக்கு பெரிய காரியமில்லை. இன்று இரவே வாதாபி நகரம் பற்றி எரிவதைக் காண்பீர்கள். அப்படியானால் ஏன் இந்த தயக்கம், கேள்வி எல்லாம்? தங்களுடைய விருப்பத்தை நிச்சயமாக தெரிந்து கொள்வதற்காகத்தான். கோட்டைக்குள் புகுந்த பிறகு நகரை எரிக்க வேண்டும் என்று தாங்கள் கட்டளையிட்டீர்கள். அதை மாற்றிச் செய்ய விரும்புகிறேன். முதலில் வாதாபி தகனம் ஆரம்பமாகப் போகிறது. வெளியில் இருந்தபடியே நெருப்பு பந்தங்களை நகருக்குள் எரியும்படி கட்டளையிடப் போகிறேன். இதற்கு என்ன அவசியம்? நகரத்துக்குள்ளே இருந்து நம் வீரர்கள் கொண்டு வரும் பொருளில் பாதி அவரவருக்கே சொந்தம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகையால் நகரம் பற்றி எரிவதை காணும்போது நம் வீரர்களின் வேகம் 1க்கு 10 மடங்காகும். பிரபு, நாளை சூரிய உதயத்துக்குள்ளே நான் இந்த கோட்டைக்குள்ளே பிரவேசித்தாக வேண்டும். அதற்கு மேல் தாமதித்தால் சிவகாமி தேவியை காப்பாற்றுவது அசாத்தியமாகிவிடலாம். சூரிய உதயமாகும் சமயத்தில் தாங்களும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். இன்று ஓரிரவு தூங்காமல் வாதாபி தகனத்தை பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு
சக்கரவர்த்தியின் மறுமொழிக்கு காத்திராமல் சேனாதிபதி விரைந்து சென்றார். சேனாதிபதி சொன்னபடியே அன்றிரவு நடுநிசி நேரத்தில் வாதாபி தகனம் ஆரம்பமாயிற்று. கோட்டை மதிலைச் சுற்றி ஆங்காங்கு பெரிய உயரமான தூக்கு மரங்கள் நிறுத்தப்பட்டன. அந்த மரங்களின் மீது ஏறி நின்று அதற்கென்று பயிற்சி செய்யப்பட்டிருந்த பல்லவ வீரர்கள் கொளுத்தப்பட்ட தீப்பந்தங்களையும் கந்தக வெடிகளையும் நகருக்குள் வீசி எறிந்தார்கள். தீப்பந்தங்கள் போகும்போதே காற்றால் ஜுவாலை விட்டு கொண்டு சென்று விழுந்த இடங்களில் எல்லாம் குபீர் குபீர் என்று தீ மூட்டின. கந்தக வெடிகள் ஆங்காங்கு வெடித்து நெருப்பை பரப்பின. அன்றிரவு 3ஆம் ஜாமத்திற்குள் லட்சோப லட்சம் ஜனங்கள் வசித்த அந்த வாதாபி மாநகரத்தில் நாற்புறமும் தீ மூண்டு எரியத் தொடங்கியது. அக்னி தேவனுக்கு உதவி செய்ய வாயு பகவானும் வந்து சேர்ந்தார். மூண்டியடித்த காற்றினால் தீயின் ஜுவாலைகள் குதித்து குதித்து பாய்ந்து வாதாபி நகரின் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாவற்றையும் விரைந்து விழுங்கத் தொடங்கின. தீயோடு புகையும் படலம் படலமாக எழுந்து 8 திசைகளையும் வானத்தையும் மறைத்தது. அதே சமயத்தில் பல்லவ பாண்டிய வீரர்கள் கோட்டையை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு மதில் மீது ஏறி குதிக்க முயன்றார்கள். மதில் மீதிருந்த சலுக்க வீரர்கள் அவர்களை தடுத்தார்கள். அவர்களுடைய வாளாலும் வேலாலும் அம்புகளாலும் தாக்கப்பட்டு 1000 தமிழ் வீரர்கள் உயிரிழந்து விழுந்தார்கள். ஆயினும் சமுத்திரத்தில் பெருங்காற்று அடிக்கும்போது ஓர் அலைக்கு பின்னால் இன்னோர் அலை இடைவிடாமல் வந்து கரையை மோதுவது போல தமிழ் வீரர்கள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருந்தார்கள். அதோடு கோட்டையின் 4 புறத்து வாசல்களும் பலமாக தாக்கப்பட்டன. ஏக காலத்தில் 10-12 யானைகள் தங்கள் துதிக்கையினால் பிரம்மாண்டமான மரத்தூண்களையும் இரும்புலக்கைகளையும் தூக்கி ஆவேசமாக கோட்டை வாசல் கதவுகளின் மீது மோதிய போது அந்த கதவுகள் படார் படார் என்று தெரித்து முறிந்து விழுந்தன. சேனாதிபதி பரஞ்சோதி சக்கரவர்த்தியிடம் கூறிய வண்ணமே அன்றிரவு 4ஆம் ஜாமம் முடியும் தருவாயில் வாதாபி கோட்டை வாசல்களை தகர்த்த பல்லவ வீரர்கள் ஏற்கனவே எரியத் தொடங்கியிருந்த வாதாபி நகருக்குள் பிரவேசித்தார்கள். கோட்டை மதிலை தாக்கிய பல்லவ வீரர்களும் நாற்புறத்தில் இருந்தும் உள்ளே குதிக்கத் தொடங்கிவிட்டார்கள். வாதாபி நகரம் தீக்கிரையாகும் இந்த சரித்திர பிரசித்தி பெற்ற சம்பவத்தை கீழ்வானத்தில் உதித்திருந்த விடிவெள்ளி கண்கொட்டாமல் பார்த்து வியந்து கொண்டிருந்தது. 40ஆம் அத்தியாயம். கொந்தளிப்பு. பல்லவ சேனா வீரர்கள் வாதாபி கோட்டையை சூழ்ந்து கொண்ட நாளில் இருந்து சிவகாமியின் உள்ளம் எரிமலையின் கர்ப்ப பிரதேசத்தைப் போல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. கோட்டைச் சுவருக்கு அப்பால் வெகு சமீபத்தில் மாமல்லரும் ஆயனரும் இருந்த போதிலும் அவர்களை தான் பார்க்க முடியவில்லையே என்ற ஆத்திரமும் யுத்தத்தின் விளைவாக என்ன ஏற்படுமோ என்ற கவலையும் எல்லாம் நன்றாக முடிந்து மாமல்லரை தான் சந்திக்கும் போது அவரிடம் என்ன பேசுவது, எப்படி நடந்து கொள்வது என்ற சிந்தனையும் அவளை வாட்டிக் கொண்டிருந்தன. வாதாபிக்கு வடதிசையில் நடந்த பெரும் போரில் பல்லவ சைனியம் வெற்றியடைந்து புலிகேசி மாண்ட செய்தி சிவகாமியின் காதுக்கு எட்டிய போது அவளுடைய இதயம் பெருமையினால் வெடித்து போய்விடும் போலிருந்தது. அதோடு அந்த வெற்றியின் காரணமாக தன்னுடைய நிலைமையும் என்ன மாறுதல் ஏற்படுமோ என்ற கவலையும் உண்டாயிற்று. கோட்டை தளபதி பீமசேனன் அவளிடம் வந்து மாமல்லருக்கு ஓலை எழுதி தரும்படி கேட்டபோது சிவகாமி தன்னுடைய வாழ்க்கையில் என்றும் அடையாத பெருமிதத்தை அடைந்தாள். அவ்விதமே சேனாதிபதிக்கு ஓலையும் எழுதி தந்தாள். அதிலே தன்னுடைய அறிவினால் சிந்தித்து என்ன முடிவுகளுக்கு வந்திருந்தாலோ அந்த முடிவுகளையெல்லாம் எழுதியிருந்தாள். அவற்றையொட்டி வேண்டுகோளும் செய்திருந்தாள். ஆனால் அவளுடைய இதய அந்தரங்கத்தில் குடிகொண்டிருந்த உணர்ச்சியை அந்த ஓலை பிரதிபலித்ததாக சொல்ல முடியாது. தன்னையும் தன் கலையையும் அவமதித்து அவமானப்படுத்திய அந்த நகரத்து மக்கள் மீது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்னும் ஆசை அவளுடைய உள்ளத்தின் அடிவாரத்தில் இன்னும் இருக்கத்தான் செய்தது. எனவே ஓலை எழுதி அனுப்பிய பிறகு சிவகாமி ஒவ்வொரு சமயம், ஏன் அந்த ஓலையை எழுதி அனுப்பினோம், அவ்வாறு எழுதி அனுப்ப நமக்கு என்ன உரிமை, இவ்வளவு பெரும் பிரயத்தனங்களுடனே படையெடுத்து வந்திருக்கும் மாமல்லரும் சேனாதிபதியும் அதை குறித்து என்ன எண்ணுவார்களோ, பெண் புத்தியின் பேதமையை குறித்து பரிகசித்து இகழ்வார்களோ, ஒருவேளை அதை ஒப்புக்கொண்டு காரியம் நடத்திய பிறகு என்னை ஏசி காட்டுவார்களோ என்றெல்லாம் எண்ணமிட்டாள். அவ்விதம் தான் ஓலை எழுதி அனுப்பியது குறித்து அவளை பச்சாதாபம் கொள்ள செய்த சம்பவங்கள் சிலவும் பிற்பாடு ஏற்பட்டன. கோட்டை தளபதி சிவகாமியின் மாளிகைக்கு வந்துவிட்டு போனதிலிருந்து அவளுடைய மாளிகை வாசலில் அடிக்கடி கூட்டம் சேர ஆரம்பித்தது. அநேகமாக சிவகாமியை மறந்துவிட்டிருந்த வாதாபி மக்கள் அப்போது தங்களுக்கு நேர்ந்திருக்கும் பெரும் விபத்துக்கு காரணம் சிவகாமிதான் என்பதை நினைவு கூர்ந்து அவள் வசித்த வீதியில் கூட்டம் போடவும் அவளை பற்றி
இகழ்ந்து பேசவும் ஏசவும் ஆரம்பித்தார்கள். கூட்டத்தின் இரைச்சலை கேட்டு சிவகாமி அதன் காரணத்தை அறிந்து கொள்வதற்காக பலகண்ணியின் வழியாக எட்டி பார்த்தபோது அந்த ஜனங்கள் ஓஹோ என்று சப்தமிட்டும் சிரித்தும் கோரணி காட்டியும் ஏளனம் செய்தார்கள். விஷயம் இன்னதென்பதை ஏற்கனவே அறிந்திருந்த சிவகாமியின் தோழி பெண் அவளை பலகணியின் பக்கத்திலிருந்து பலாத்காரமாக இழுத்துச் சென்றாள். அப்போது மறுபடியும் அந்த ஜனக்கூட்டம் விகாரமாக கூச்சலிட்டு கேலிச் சிரிப்பு சிரித்த சத்தம் சிவகாமியின் காதில் விழுந்தது. அவளுடைய இருதயத்தில் வெகு காலத்துக்கு முன்பு எரிந்து அடங்கி மேலே சாம்பல் பூத்து கிடந்த குரோத தீயானது அந்த நிமிஷத்தில் மறுபடியும் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. மாமல்லர் மட்டும் உண்மையான வீரமுள்ள ஆண்மகனாயிருந்தால் நான் பேதமையினால் எழுதிய ஓலையை கிழித்து எறிந்துவிட்டு இந்த நகரத்துக்குள்ளே படையுடன் பிரவேசிப்பார். என்னுடைய பழைய சபதத்தை நிறைவேற்றுவார். இந்த நகரத்தை நரகமாக்கி நாகரீகம் சிறிதுமற்ற மிருகப்பிராயமான இந்த மக்கள் ஓலமிட்டு அலறி ஓடும்படி செய்வார். அந்த காட்சியை பார்த்தால்தான் என் உள்ளம் குளிரும் என்று எண்ணிக்கொண்டாள். அந்த காட்சியை தன் மானசீக திருஷ்டியில் பார்த்து மகிழவும் தொடங்கினாள். நேரமாக ஆக தெருவில் கூட்டமும் கூச்சலும் அதிகமாகிக் கொண்டு வந்தன. கூட்டத்திலே இருந்த சில உற்சாக புருஷர்கள் வீட்டின் கூரை மீதும் வாசற்கதவின் மீதும் கல்லை விட்டு எறிந்தார்கள். கல் கதவின் மேல் விழுந்து படார் சத்தம் உண்டாக்கிய போது கூட்டத்தில் கேலி சிரிப்பு பீரிட்டு எழுந்தது. அன்று மாலை திடீரென்று அப்பெருங்கூட்டத்தில் ஒரு கணம் நிச்சப்தம் ஏற்பட்டது. அந்த நிச்சப்தத்தை கலைத்துக்கொண்டு பறைக்குட்டும் சத்தம் கேட்டது. பறை சத்தம் நின்றதும் இடி முழக்கம் போன்ற ஒரு குரல், சக்கரவர்த்தி கோட்டைக்குள் வந்துவிட்டார். பல்லவர் படையை துவம்சம் செய்து வெற்றி கொடி நாட்டப் போகிறார். எல்லோரும் அவரவர் வீட்டுக்கு போங்கள். ஆயுதம் எடுக்க தெரிந்த ஆண் பிள்ளைகள் அனைவரும் அரண்மனை வாசலுக்கு வந்து சேருங்கள் என்று முழங்கிற்று. உடனே அந்த ஜனக்கூட்டத்தில் வாதாபி சக்கரவர்த்தி வாழ்க, பல்லவ மாமல்லன் நாசமடைக என்று குதூகல கோஷம் எழுந்தது. கும்மாளமாக இரைச்சல் போட்டுக்கொண்டு ஜனங்கள் கலைய ஆரம்பித்தார்கள். ஏதோ இந்திர ஜாலத்தினால் நடந்தது போல் கண்மூடி திறக்கும் நேரத்தில் சிவகாமியின் மாளிகை வாசலில் ஒருவரும் இல்லாமற் போயினர். அவ்விதம் வெறுமையான இடத்தில் சிறிது நேரத்திற்கெல்லாம் சளுக்க வீரர்கள் 20 பேர் வந்து நின்றார்கள். சிவகாமியின் மாளிகை வாசலையும் வீதியின் இருபுறங்களையும் அவர்கள் காவல் புரியத் தொடங்கினார்கள். சிவகாமி தன்னுடைய தோழி பெண்ணின் மூலம் மேற்கூறிய சம்பவங்களுக்கு காரணங்களை அறிந்தபோது அவளுடைய மனம் ஒருவாறு நிம்மதியடைந்தது. புலிகேசி உயிர் பிழைத்து கோட்டைக்குள் வந்து விட்டபடியால் இனி யுத்தந்தான், சந்தேகமில்லை. தன்னுடைய சபதம் நிறைவேறும் காட்சியை கண்ணால் பார்த்தால் போதும். மற்றபடி எது எப்படியானாலும் ஆகிவிட்டு போகட்டும். மூர்க்க வாதாபி ஜனங்களாலோ ராட்சச புலிகேசியினாலோ தனக்கு ஏதாவது அபாயம் நேரக்கூடும். நேர்ந்தால் நேரட்டும். அதை எதிர்பார்த்து சிவகாமி கையில் கத்தி ஒன்றை ஆயத்தமாக வைத்திருந்தாள். தன்னுடைய கற்புக்கு பங்கம் வரும்படியான காரியம் ஏற்படுவதாயிருந்தால் பிராண தியாகம் செய்து கொள்வதென்று வெகு காலமாக அவள் உறுதி கொண்டிருந்தாள். கையிலே கத்தி இருக்கிறது, கொல்லைப்புறத்து கிணறு இருக்கவே இருக்கிறது. பல்லவ சைனியம் வாதாபி கோட்டையை தாக்க ஆரம்பித்த அன்று சாயங்காலம் அந்த நகருக்குள்ளே சூறை காற்றும் பெருமழையும் சேர்ந்து அடிக்கும்போது நடுக்கடலில் என்ன விதமான பயங்கர ஓசை எழுமோ அம்மாதிரி ஓசை எழுந்தது. நூற்றுக்கணக்கான யுத்த பேரிகைகளின் முழக்கம், ஆயிரக்கணக்கான தாரை, தப்பட்டை, சங்கம் முதலியவைகளின் ஒளி, 10,000கணக்கான வீரர்களின் ஜெய கோஷம், லட்சக்கணக்கான மக்களின் ஆரவார இரைச்சல். இந்த ஓசைகளெல்லாம் கோட்டை மதில்களிலும் மண்டபங்கள் கோபுரங்களிலும் மோதும் போது எழுந்த பிரதித்வனி எல்லாம் சேர்ந்து இன்னதென்று விவரித்துச் சொல்ல முடியாத பேரொழியாக திரண்டு எழுந்து கேட்போரின் உடல் நரம்புகளை எல்லாம் முறுக்கிவிட்டு உள்ளங்களை வெறிக்கொள்ளச் செய்தன. அன்று சூரிய அஸ்தமமான நேரத்தில் அந்த மாநகரில் வாழ்ந்த 10 லட்சம் ஜனங்களும் ஏறக்குறைய பித்து பிடித்தவர்கள் போலாகி தாம் செய்யும் காரியம் இன்னதென்று தெரியாமல் செய்கிறவர்களும் தாம் பேசுவது இன்னதென்று தெரியாமல் பேசுகிறவர்களும் ஆனார்கள். இத்தகைய வெறி சிவகாமியையும் மற்றவர்களைக் காட்டிலும் அதிகமாகவே ஆட்கொண்டது. ஒரு கண நேரமாவது அவளால் ஓரிடத்தில் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போவதென்பது அவளுக்கு இயலாத காரியம். சிறிது நேரம் வீட்டுக்குள்ளேயே அங்கும் இங்கும் நடந்தாள். பிறகு பலகணியின் வழியாக வாசலில் எட்டி பார்த்தாள். ஜனங்கள் தலை தெறிக்க கிழக்கே இருந்து மேற்கேயும் மேற்கே இருந்து கிழக்கேயும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். வீட்டின் மேல் மெச்சில் ஏறி பார்த்தாள். நகரின் அலங்கோல காட்சி இன்னும் கொஞ்சமாக அதிகமாக தெரிந்தது. அவளுடைய மாளிகையின் பின்புறத்தில் கோட்டை மதில் வெகு சமீபத்தில் இருந்தபடியால் அதன் மீது ஏறி போருக்கு ஆயத்தமாக நின்ற வீரர்களின் காட்சியை நன்றாக பார்க்க முடிந்தது. மற்றும்
வீதிகளில் அணிவகுத்துச் சென்று கொண்டிருந்த போர் வீரர் படைகளையும் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்த ஜனங்களின் காட்சியையும் பார்க்க முடிந்தது. மறுபடியும் கீழிறங்கி அவளுடைய தோழி பெண்ணை தெரு வாசலில் போய் விவரம் அறிந்து கொண்டு வரும்படி ஏவினாள். அவ்விதமே தோழி வெளியே போய்விட்டு வந்து அன்றிரவு பல்லவர் படை கோட்டையை தாக்கப் போவதாக செய்தி கொண்டு வந்தாள். அது மட்டுமல்ல, தான் அன்றிரவு சிவகாமிக்கு துணையாக இருக்க முடியாதென்றும் யுத்த நிலைமை என்ன ஆகுமோ என்ற பீதி ஏற்பட்டிருப்பதால் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய் உறவினரோடு இருக்க விரும்புவதாகவும் கூறினாள். சிவகாமி அவளை எவ்வளவு கேட்டுக்கொண்டும் பயனில்லை. மற்றொரு வேலைக்காரியையும் அழைத்து கொண்டு அவள் போய்விட்டாள். அவ்விருவரும் போகும்போது மாளிகையின் கதவு திறந்த சமயம் வாசலில் காவல் புரிந்த வீரர்கள் பொறுமை இழந்து தாங்கள் மட்டும் எதற்காக அங்கு நின்று அந்த வீட்டை காவல் புரிய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தது சிவகாமியின் காதிலே விழுந்தது. கதவை கெட்டியாக சாத்தி தாள்கள் எல்லாவற்றையும் போட்டாள். அந்த மாளிகையின் வாசற்கதவுகள் கோபுர வாசல் கதவுகளைப் போன்ற பெரிய கதவுகள். ஒரு கதவில் திட்டி வாசல் ஒன்று இருந்தது. அதாவது பெரிய மனிதர் உள்ளே நுழையக்கூடிய அளவு துவாரமும் அதற்கு ஒரு தனிக்கதவும் தாழ்பாலும் இருந்தன. தோழியும் வேலைக்காரியும் அந்த திட்டி வாசல் வழியாகத்தான் வெளியே சென்றார்கள். சிவகாமி வாதாபியில் வசித்த காலத்தில் சாதாரணமாகவே சொற்ப நேரம்தான் தூங்குவது வழக்கம். அன்றிரவு அவள் கண்ணை மூடவில்லை. வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்று அறிந்து கொள்ள அவளுடைய உள்ளமும் உடம்பின் நரம்புகளும் துடித்துக் கொண்டிருந்தன. அடிக்கடி பெருமூச்சு எழுந்து நெஞ்சு தடக் தடக் என்று அடித்துக் கொண்டது. அடிவயிற்றை என்னவோ செய்தது. நடுநிசி ஆனபோது நகரின் பல இடங்களில் வீடுகள் தீப்பற்றி எரிய ஆரம்பித்ததை சிவகாமி தன் மாளிகையின் மேல் மாடியிலிருந்து பார்த்தாள். 9 வருஷத்துக்கு முன்னால் தான் செய்த சபதம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது என்பதை தெரிந்து கொண்டாள். அவளுடைய வாழ்க்கையில் அதுவரையில் அவள் அனுபவத்திராத திருப்தி அவள் மனதில் அப்போது ஏற்பட்டது. அதே சமயத்தில் காரணம் தெரியாத ஏதோ ஒரு விதமான வேதனையும் உண்டாயிற்று. நகரிலே நாற்புறமும் தீ பரவி வந்தது. அன்று சாயங்காலம் அந்நகரில் ஏற்பட்டிருந்த மகத்தான ஆரவாரம் இப்போது வேறு ஸ்வரூபத்தை அடைந்தது. குதூகலமான ஜெயகோஷங்கள் அலறலும் ஓலமுமாக மாறின. மக்களின் பெருமித வீர நடையானது பயப்பிராந்தி கொண்ட ஓட்டமாக மாறியது. வர வர ஸ்திரீகள் குழந்தைகளின் ஓலம் ஓட்டமும் அதிகமாகி வந்தன. இதையெல்லாம் பார்க்க சிவகாமியின் மனதில் திருப்தி மறைந்து வேதனை அதிகமாயிற்று. கடைசியில் அந்த கோரக் காட்சிகளை பார்க்க சகியாமல் மேல் மாடியிலிருந்து கீழே இறங்கினாள். ஆகா, இது என்ன நம்மால் விளைந்த விபரீதம்! இதன் முடிவுதான் என்ன? இந்த பெரிய நகரம் முழுவதும் உண்மையாகவே எரிந்து அழிந்து விடப் போகிறதா? இதிலே வசிக்கும் இத்தனை லட்சக்கணக்கான மக்களும் பெண்களும் குழந்தைகளும் செத்து மடியப் போகிறார்களா? ஐயோ, இது என்ன? என்னுடைய கதி என்ன ஆகப் போகிறது என்று அவள் உள்ளத்தில் ஆயிரக்கணக்கான சிந்தனை அலைகள் கொந்தளித்து எழுந்து உடனே மறைந்தன. அப்புறம் மேல் மாடிக்கு போக மனமில்லாமல் வீட்டு கூடத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அலைந்து அலைந்து கால்கள் களைத்து வலி எடுத்து போயின. வெறுந்தரையில் குப்புறப்படுத்து கொண்டாள். அழுகை வந்து கண்ணீர் பெருக்கினாள். தேவலை என்று தோன்றியது. ஆனால் அழுகையும் வரவில்லை. கண்ணீர் சுரக்கும் இடத்தில் ஏதோ அடைத்து கொண்டு கண்ணீர் வர ஒட்டாமல் செய்துவிட்டது. பொழுது விடியும் சமயமாயிற்று. முற்றத்தில் உதய நேரத்திற்குரிய மங்கலான வெளிச்சம் காணப்பட்டது. அச்சமயம் அந்த வீட்டு வாசலில் ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது. சட்டென்று சிவகாமியின் மனதில் ஓர் எண்ணம் உதித்தது. ஒருவேளை மாமல்லர்தான் வருகிறாரோ? தன் சபதத்தை நிறைவேற்றி தன்னை அழைத்து கொண்டு போவதற்காக வருகிறாரோ? அப்படியானால் ரொம்ப நல்லது. இந்த மாநகரின் படுநாசத்தை இப்போதாவது தடுக்கலாம். அவர் காலில் விழுந்து, பிரபு போதும் நிறுத்துங்கள் என்று கெஞ்சலாம். இப்படி எண்ணியவளாய் சிவகாமி பரபரவென்று எழுந்து ஓடினாள். கதவண்டை சென்றதும் மனம் தயங்கிற்று. எல்லாவற்றிற்கும் திட்டி வாசற் கதவை திறந்து பார்க்கலாம் என்று திறந்தாள். அங்கே தோன்றிய காட்சி அவளை திகைத்து பீதியடையச் செய்தது. மாமல்லரையோ பல்லவ வீரர்களையோ அங்கே காணவில்லை. கோபம் கொண்ட வாதாபி ஜன கூட்டம்தான் காணப்பட்டது. அந்த கூட்டத்தாரில் சிலர் வீட்டை காவல் புரிந்த சலுக்க வீரர்களுடன் ஏதோ வாதாடிக் கொண்டிருந்தார்கள். சிவகாமியின் முகம் திட்டி வாசலின் மூலம் தெரிந்ததும் அந்த ஜனக்கூட்டத்தில் பல நூறு சிறுத்தை புலிகளின் உருமல் சத்தம் போன்ற ரோமம் சிலிர்க்க செய்யும் சத்தம் உண்டாயிற்று. கூட்டத்திலே பலர் காவல் புரிந்த வீரர்களை தள்ளிக்கொண்டு வீட்டு வாசற்படியை நோக்கி பாய்ந்து வந்தார்கள். சிவகாமிக்கு நிலைமை உருவாறு புலப்பட்டது. சட்டென்று திட்டி வாசலை மூடினாள். அவசரத்தினாலும் பயத்தினாலும் அதை தாழிட மறந்து போனாள். உடனே அங்கிருந்து மாளிகையின் பின்கட்டை நோக்கி விரைந்து சென்றாள்.
திட்டமான யோசனையுடன் செல்லவில்லை. அந்த சமயம் அந்த மூர்க்கம் கொண்ட ஜனங்களிடமிருந்து தப்ப வேண்டும் என்ற இயற்கையாக தோன்றிய எண்ணம் அவளுடைய கால்களுக்கு பலத்தை அளித்து வீட்டின் பின்கட்டை நோக்கி விரைந்து ஓடச் செய்தது. வீட்டின் பின்கட்டின் வாசற்படியை தாண்டி தாழ்வாரத்தை அடைந்ததும் உதய நேரத்தின் மங்கிய வெளிச்சத்தில் அங்கு ஓர் உருவம், கபாலங்களையும் எலும்புகளையும் மலையாக பூண்ட கோரமான ஸ்திரீ உருவம் நிற்பதை சிவகாமி பார்த்தாள். அவளுடைய உடம்பில் இரத்த ஓட்டம் ஒரு நிமிஷம் நின்று விட்டது. தேகமாத்தியந்தம் ரோமங்கள் குத்திட்டு நின்றன. சிவகாமியை பார்த்ததும் அந்த பெண் பேய் கலகலவென்று சிரித்தது. பிறகு, அடி அழகி சிவகாமி, கலைவாணி சிவகாமி, மாமல்லனையும் நாகநந்தியையும் மோக வலைக்கு உள்ளாக்கிய நீலி, உன் அழகெல்லாம் இப்போது என்ன செய்யும்? உன் கண்மயக்கும் முகமினுக்கும் உன்னை இப்போது காப்பாற்றுமா என்று அந்த பெண் பேய் கேட்டுவிட்டு மறுபடியும் சிரித்தது. அடி சிவகாமி, நானும் உன்னைப் போல் ஒரு சமயம் கண்டவர் மயங்கும் மோகினியாகத்தான் இருந்தேன். உன்னாலே இந்த கதிக்கு ஆளானேன். அதற்கு பழிவாங்கும் சமயத்திற்காக இத்தனை காலம் காத்திருந்தேனடி என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறிய வண்ணம் காபாலிகை தன் மடியில் சொருகியிருந்த கத்தியை சட்டென்று எடுத்து ஓங்கினாள். சிவகாமிக்கு அப்போது சிந்தனை செய்யும் சக்தியோ தப்பித்துக் கொள்ள யுக்தி செய்யும் சக்தியோ சிறிதும் இல்லை. அவள் உள்ளம் ஸ்தம்பித்து பிரம்மை கொண்டிருந்தது. எனினும் எத்தகைய ஆபத்திலிருந்தும் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்யும் இயற்கை சுவாபத்தை ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவன் அளித்திருக்கிறான் அல்லவா? அந்த சுவாபம் காரணமாக சிவகாமி ஓர் அடி பின்னால் நகர்ந்தாள். அந்த கணத்தில் காபாலிகைக்கு பின்புறத்தில் அவள் அறியாமல் ஓர் உருவம் திடீரென்று தோன்றியது. பின்கட்டின் வாசற்படி வழியாக நுழைந்த அந்த உருவம் காபாலிகையின் கத்தி பிடித்த கையை சட்டென்று கெட்டியாக பிடித்துக் கொண்டது. அந்த பிடியின் பலத்தினால் காபாலிகையின் கைவிரல்கள் விரிந்து கத்தி தரையில் விழுந்தது. அளவில்லாத குரோதத்துடன் காபாலிகை திரும்பி பார்த்தாள். அடப்பாவி, நல்ல சமயத்தில் வந்துவிட்டாயா என்றாள். அப்படி அதிசயமாக திடீரென்று தோன்றி தன் உயிரை காத்த உருவத்தை சிவகாமியும் அப்போது உற்று பார்த்தாள். அந்த உருவம் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசிதான் என்று தெரிந்தபோது சிவகாமிக்கு உண்டான வியப்பும் திகைப்பும் எல்லையற்றவையாயின. ஆகா, சக்கரவர்த்தி செத்துப்போனதாக சொன்னார்களே, ஒருவேளை அவருடைய ஆவி வடிவமா? அல்லது அல்லது முன்னொரு சமயம் செய்ததைப் போல் ஒருவேளை பிக்ஷுதான் சக்கரவர்த்தி வேஷம் பூண்டு வந்திருக்கிறாரோ? 40ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.